ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி அந்த கோயிலுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்சலில் வந்து ஃபிட்டிங் போட போகிறோம். இப்போ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 2 பிக்சல் செட்டு, ஒரு 5 வோல்ட் எஸ்எம்பிஎஸ். இதுலேயே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 5 வோல்ட் பவர் சப்ளையும் வரும், டேட்டாவும் இருக்கும். கேபிள் டை, பிவிசி கேசிங் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 12 mm ஹோல் போடணும். ஏன் 12 mm ஹோல் போடணும் அப்படின்னா, இந்த மிக்சர் லைட்டில் இந்த ஹெட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 8 mm. இந்த இடத்துல காடி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல சுற்றி ரவுண்டாக காடி மாதிரி. இது வந்து 12 mm போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது போய்ட்டு அந்த ஹோலில் லாக் ஆகிக்கும். அதுக்குங்கிறதுக்காக தான் 12 mm. ஏன்னா 12 mm பிட்டுங்கிறதுனால நான் வந்து 10 mm ஹோல் போட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருக்கேன். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிட் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து இந்த ஃபிட்டிங் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் தான் முக்கியம். இப்போ இந்த ஒரு 3 பிவிசி கேசிங் வாங்கியிருக்கேன். அதில் வந்து ஹைட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 அடி, ரெண்டு பக்கமும் 5 அடி. அதாவது 40 லைட்டு வரும். எப்படி அப்படின்னா 1.5 இன்ச்சுக்கு ஒரு பல்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 40 ஹைட்டில் வந்து 40 பல்பு, இந்த பக்கம் ஹைட்டில் வந்து 40 பல்பு, மேலே இருக்கக்கூடிய அந்த வித்து அதுக்கு வந்து 20 பல்பு. மொத்தம் 40 40 80, மேலே 20, மொத்தம் 100 பல்பு. இங்கே 2 செட் இருக்குது. ஒரு செட்டில் வந்து 50 பல்பு இருக்கும், இன்னொரு செட்டில் வந்து 50 பல்பு இருக்கும். மொத்தம் 100 பல்பு. இதில் 100 ஹோல் வந்து போட்டாச்சு மெஷர் பண்ணி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு எல்இடி வந்து வரிசையாக வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு கேபிள் டை போட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி அந்த நிலையில் வந்து ஃபிட் பண்ண வேண்டியது மட்டும்தான் வேலை. ஃபிட் பண்ணிவிட்டு பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு லென்த்தில், அதாவது 5 அடி ஃபீட்டு ஒரு லென்த்தில் என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டோம். என்ன ஒன்றுமே பண்ணல, நம்ம போட்ட ஹோலில் வந்து இந்த பிக்சல் லைட் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் தான் பண்ணியிருக்கோம். டேட்டா பாக்ஸில் வந்து எடுத்து போட்டோம். 5 அடிக்கே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 10 லைட் வரும், அது வந்து மேலே போகும். இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு 5 ஃபீட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து 2 பக்கமே முடிச்சாச்சுங்க. இந்த 5 அடி இந்த லென்த்து பார்த்தீங்களா, இது வந்து 5 அடி, இதுவும் 5 அடி, மேலே உள்ளது வந்து 32 இன்ச்சு. எல்லா பக்கமும் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஹோல்ஸில் எல்லா பிக்சல் லைட்டையும் இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்னும் இந்த கேபிள்ஸு இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், டைப் போட்டு ரூட்டிங் பண்ணணும். அதெல்லாம் ரூட்டிங் பண்ணணும். எல்லா வேலையும் ஃபுல்லாக முடிஞ்சு ஒயரெல்லாம் வந்து ரூட்டிங் பண்ணணும். ரூட்டிங் பண்ணிட்டு கேசிங்கை ஃபுல்லாக மூடிட்டு அந்த இருக்கிற இடத்துல வந்து வச்சு ஃபிட் பண்ணோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. கேபிள்ஸ் எல்லாமே என்ன பண்ணியாச்சு, ஃபுல்லாகவே ரூட்டிங் பண்ணியாச்சு. பகலில் வந்து லைட்டு போட்டு தெரிய மாட்டுது அப்படிங்கிறனால நைட்டு வந்திருக்கும், அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ தான் வந்து ரூட்டிங் பண்ணோம். கேபிள் டை போட்டு கட்டலாம் மொத்தம், அதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுனால அப்படியே அழகாக மடித்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா அப்படியே ஒரு இந்த ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள வச்சு இன்செர்ட் பண்ணியாச்சு. வீடியோ நைட்டில் எடுக்கிறது அப்படிங்கிறதுனால வந்து கேமராவில் வந்து அந்தளவுக்கு ஃபுல்லாக தெளிவாக கேப்சர் பண்ண முடியல. எல்லாமே வந்து இதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்னென்னா இப்படி கையை வச்சு இப்படி தடணும் அப்படின்னா எந்த ஒயருமே வந்து என் கைக்கு தென்படலை. அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டோம். ஏன்னா அப்போ தான் அந்த கேசிங் வச்சு மேலே மூடி போடுறப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து சின்னதாக வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் ஒரு ஆல்ட்ரேஷனு என்னென்னா, இந்த காம்பவுண்டு காட்டணும் பார்த்தீங்களா, எஸ்எம்பிஎஸ், அதுலேருந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த எஸ்எம்பிஎஸ்க்குள்ளே தான் டேட்டா இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டேட்டாவை வந்து இந்த பாக்ஸுக்குள்ளேயே வைக்கிற மாதிரி தனியாக டேட்டா மட்டும் எடுத்து பவர் சப்ளை கொடுத்து இப்படியே வச்சிட போகிறேன். இந்த கேசிங்குள்ளேயே இதுக்கான 5 வோல்ட் சப்ளை மட்டும் தனியாக என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, தனியாக அந்த 2 ஒயர் எடுத்து 5 வோல்ட் சப்ளை மட்டும் 5 வோல்ட்டும் கிரவுண்டு மட்டும் தனியாக எடுத்து அந்த மேலே இருக்கிற கார்னர் இருக்குது பாருங்கள், அந்த கார்னர் வழியாக நான் வெளியே எடுக்க போகிறேன். ஏன்னா நான் கார்னர் வழியாக வெளியே எடுத்தால் தான் எனக்கு வந்து அங்கே நிலையில் வைக்கிறப்ப அந்த மேல் கார்னர்லேருந்து நான் அப்படியே என்ன பண்ணிப்பேன், உள்ளுக்குள் ப்ளக் ஈஸியாக எடுத்துப்பேன். அதுக்காக என்ன பண்ணிச்சு அப்படின்னா எக்ஸ்டென்ஷனுக்காக ஒயர் எடுத்தாச்சு. அந்த ஒயர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த எஸ்எம்பிஎஸ் போர்டில் வந்து சால்டரிங் பண்ணியிருக்கோம். இப்போ அவ்வளோதான். இந்த டேட்டா வந்து இதுக்குள்ளேயே தான் இருக்க போகுது. நைட்டு எடுக்கிறதுனால வீடியோ வந்து அளவுக்கு தெளிவாக இல்லை, என் மொபைல் வந்து குவாலிட்டியாக இல்லை. இப்போ இந்த அப்படியே வச்சு இந்த டேட்டா வந்து டேப் ஃபுல்லாக கவர் போட்டு டேப் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருவோம். இந்த 5 வோல்ட்டை மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேசிங்குள்ளேயே வச்சு அந்த கார்னருக்கு கொண்டு போய்ட்டு வெளில எடுத்துருவோம். ஒயர் ரூட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேலே இந்த பிவிசி கேசிங்கே என்ன பண்ணிச்சு, ஃபுல்லாக போட்டாச்சுங்க. எங்கேயுமே கொஞ்சம் கூட கேப் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம சைடில் போட்டதுனால கொஞ்சம் எங்கேயுமே கேப் இல்லாமல் பர்ஃபெக்டாக பயங்கரமாக வந்துருச்சு ஃபுல்லாகவே 4 ஏரியாவும். இதை அப்படியே தூக்கி ஃபிட் பண்ணணும் அப்படியே இந்த நிலையில். அவ்வளோதான், ஃபுல்லாகவே முடிஞ்சு எல்லா வேலையும். நான் இப்போ முன்னாடி என்ன சொன்னேன் உங்களுக்கு புரியல அப்படின்னா, டேட்டாவை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா டேட்டாவை வந்து இந்த பிவிசி கேசிங்குள்ளேயே வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுதான் வந்து எஸ்எம்பிஎஸ் போர்டுன்னு வச்சுங்களேன். இது வந்து 5 வோல்ட்டை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்னா தனியாக எடுத்து இந்த கார்னரில் வந்திருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த வாசலில் அந்த நிலையில் வந்து கார்னர்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால இது வந்து 5 வோல்ட் சப்ளை மட்டும்தான். இந்த கேபிள் வந்து 5 வோல்ட்டுக்கான சப்ளை. ஒன்று 5 வோல்ட்டு, இன்னொன்று வந்து கிரவுண்டு. டேட்டா எங்கன்னு கேட்டிங்கன்னா டேட்டா வந்து உள்ளே வச்சுட்டோம், நான் முன்னாடி வீடியோவில் காட்டின மாதிரி. அவ்வளோதான். அது ஃபிட்டிங்கில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு
இப்போ வந்து நிலையில தான் ஃபிட் பண்ணணும். அதை எப்படி இப்போ ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிவிசி கேசிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள பாட்டம் சைடில் உள்ளது என்ன பண்ணியிருக்கோம்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் வந்து இப்படி நிலையில வந்து என்ன பண்ணியிருக்கோம், ட்ரில் பண்ணிவிட்டு பீஸ் வச்சு ஆணி வச்சு அடிச்சிருக்கோம். மெஷர் பண்ணி டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி இந்த 2 சைடும் என்ன பண்ணியிருக்கோம், அடிச்சிருக்கோம். ஒரு பீஸுமே மெஷர் பண்ணி இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, அதுமாரி ஃபுல்லாக 4 அடிச்சிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ட்ரில் பண்ண முடியல, ஏன்னா அது வந்து காங்கிரீட்டு. அதுக்கு வேறு ஏதாவது ஒரு வழி பண்ணிப்போம். இப்போ இதில் வந்து இந்த பிவிசி கேசிங் எப்படி சென்டராக வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது போய்ட்டு லாக் ஆகிக்கும், திரும்ப வெளில வராது. நான் என்ன பண்ண போகிறோம், திரும்ப அதுக்கு இடையில வந்து கேபிள் டை போட்டு டை பண்ண தான் போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, இந்த செட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து நிலையில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. முன்னாடி வந்து என்ன காட்டினா அப்படின்னா, இது மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அது வேறு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த லாக் மட்டும் தான் என்ன பண்ணியிருந்தோம், இந்த சைடில் வந்து 4 இடத்துல வந்து அடிச்சிருந்தோம். அது மேலே வந்து இந்த பிவிசி கேசிங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணி ஒரு கேபிள் டேயவும் ஏற்கனவே ஆணி வச்சு அடிச்சிருந்தோம் பாருங்கள் பீஸு, அது கூடயே சேர்த்து வச்சு கேபிள் டே போட்டிருக்கோம். எல்லா இடத்துலையுமே அப்படி தான் போட்டிருக்கோம், இங்கேயும் அப்படி தான் போட்டிருப்போம், அதுக்கு மேலே எல்லா இடத்துலையும் அப்படி தான் போட்டிருக்கோம். மேலே உள்ளதுக்கு மட்டும் என்ன பண்ண முடியல அப்படின்னா ட்ரில் பண்ண முடியல, அதுக்கு வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கோம் மேலே உள்ளது மட்டும். பாக்கி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 5 வோல்ட் மட்டும் கார்னர்லேருந்து எடுத்துருக்கோம். ஏன்னா அப்போ தான் நான் எனக்கு ரூட்டிங் பண்ணி இப்படி கொண்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி உள்ளே கொண்டு போனேன்னா எனக்கு உள்ள ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அதுக்காக எடுத்துட்டேன். ஃபுல் ஒர்க்குமே முடிஞ்சிடுச்சு, எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு முன்னாடிக்காக இப்போ பார்க்க நான் நைட்டில் வந்து வீடியோ எடுத்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஃபுல்லாக லுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வயரிங்குமே வந்து ஃபுல்லாக ரூட்டிங் பண்ணியாச்சு. ஒயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ளக் போர்டு இருக்குது, நம்ம எஸ்எம்பிஎஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆனில் இருக்குது. 5 வோல்ட்டு மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து இந்த கார்னர் வழியாக உள்ளே வச்சு டேப் பண்ணியிருக்கோம். செல்லோ டாப் மாதிரி வச்சு டேப் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் அந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆகாது ஒயர். டோரை வந்து க்ளோஸ் பண்ணாலும் 5 வோல்ட் வந்து டேரெக்டாக அங்கே வந்துருச்சு. வெளில வந்ததுக்கு அப்புறமேலு ஃபுல்லாக முடிஞ்சு எல்லா வேலையும். நைட்டில் வந்து நான் உங்களுக்கு